அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ஸ்கில் டியூட் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து மாஸ் கம்யூனிகேஷன் பார்த்துக்கிருக்கோம். மாஸ் கம்யூனிகேஷன்னா என்ன, அதோடைய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது, இப்படிலாம் நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். இப்போ அதோடைய தொடர்ச்சியாக மாஸ் மீடியாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கில் டியூட்ஸ் கிரியேட்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம மாஸ் மீடியாவை வந்து பொதுவாக ஒரு 4 கேட்டகரியாக நம்ம பிரிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவை நம்ம 4ஆக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா, ட்ரெடிஷ்னல். செகண்ட் என்னன்னா, டிஜிட்டல். மூணாவது என்னன்னா, ஹைபிரிட். நாலாவது என்னன்னா, எமர்ஜிங். இப்படி நம்ம இந்த மாஸ் மீடியாவை 4ஆக பிரிக்கிறோம். இதில் வந்து ஸோ ஒரு விஷயத்தை எல்லாம் ஞாபகம், மாஸ் அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கையே இல்லாதது. இது வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இது எண்ணிக்கையே இல்லாமல், அதாவது என்னென்னா இதோடைய டார்கெட் ஆடியன்ஸை நம்ம ஒரு எண்ணிக்கைகளை கொண்டு வர முடியாது. 100 பேர் 200 பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையிலே கொண்டு வர முடியாது. இது வந்து ஹியூஜ் எண்ணிக்கையே இல்லாதது. அதுதான் வந்து இன்ஃபினிட்டி. மாஸ் மீடியா வந்து இன்ஃபினிட்டியான ஆடியன்ஸாக கொண்டு இருக்கும். ட்ரெடிஷ்னல் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் மீடியா வந்து ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் மீடியா. ஸோ மாஸ் டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியாவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா. ட்ரெடிஷ்னல் மீடியா அப்படின்னா என்னென்னா, பழைய காலத்திலிருந்து வர்ற ஒரு மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து மாஸ் கம்யூனிகேஷன் எப்படி எவால்யூவேஷன் ஆகி இவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதுல முதன்மையான பகுதி வந்து ட்ரெடிஷ்னல். ட்ரெடிஷ்னல் மீடியா வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிரிண்ட் மீடியா அப்படின்னு சொல்லலாம். பிரிண்ட் மீடியா அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கையில் வந்து நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். அது வந்து என்னென்ன இருக்கும், டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பிரிண்ட் மீடியாவில் மிக முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர். ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு தகவலை நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உருவாச்சு. பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவேராக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய நாலேஜை டெவலப் ஆகிறதுக்கும் நம்ம நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கிருக்கோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து வந்து மேகசின், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், புக்ஸு. இப்போ மனித சமூகம் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அறிவார்ந்த சமூகமாக வந்திருக்கு அப்படின்னா முக்கியமாக புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து புக்ஸ் வந்து நிறையா, அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் நிறையா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா நாலேஜ் வளரும் அப்படிங்கிற ரீசன் தான். ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவில் வரும். இதிலே வந்து மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ்லாம் வரும். ப்ரௌச்சர்ஸு, டேப்லெட்ஸு, ப்ரௌச்சர்ஸு, இந்த மாதிரி அட்வர்டைஸிங்க்கு யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் கொலாட்ரல்லாம் அதில் வந்து யூஸ் ஆகும். இப்போது ட்ரெடிஷ்னலில் நம்ம பிரிண்ட் மீடியா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மாக இருக்கும். அது ஆதி காலம் மீன்ஸ் பழங்காலத்துலேருந்து வர்றது வந்து நியூஸ் பேப்பர், மேகசின், புக்ஸு, இந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இப்போயுமே நம்ம பிரிண்ட் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல்லேருந்து 2வது மீடியா என்னென்னா ப்ராட்காஸ்ட் மீடியா. ப்ராட்காஸ்ட் மீடியா அப்படின்னு சொல்லலாம். ப்ராட்காஸ்ட் மீடியானா ஒளிபரப்புறது. இப்போ வந்து அது எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலும், இப்போ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலும், இது ஆரம்பத்திலே உருவாயிருச்சு. இதில் என்னென்ன இருக்குது, முக்கியமாக 3 கேட்டகரியாக நம்ம இதை வந்து சொல்லலாம். ரேடியோ, டெலிவிஷன், சினிமா. இது எல்லாமே பழைய காலத்து மெத்தட்லேருந்து உருவாச்சு. இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். பட் பிரிண்ட் மீடியாவுக்கு அடுத்து ப்ராட்காஸ்ட் மீடியா வந்து எவாலுவேஷன் ஆகி வந்திருக்கு.
ஸோ இதான் வந்து ட்ரெடிஷ்னல் ஆரம்பத்துலேருந்து வந்தது. அடுத்து வந்து நம்ம டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் மாஸ் மீடியா டைப்ஸ்க்கு நம்ம போகிறோம். டிஜிட்டலுக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் வந்து பழைய காலத்துலேருந்து வர ஒரு மெத்தடு. டிஜிட்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ மாடர்னாக இருக்கிற விஷயங்களை தான் நம்ம டிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரெடிஷ்னலில் வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஹோல்டு பண்ணுவோம். டிஜிட்டலில் வந்து அது கிடையாது. ஃபுல் வந்து பியூர் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிஜிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வெப்சைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். வெப்சைட்ஸ் அண்ட் பிளாக்ஸு. ரெண்டாவது வந்து சோசியல் மீடியா. அடுத்து வந்து என்னன்னா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்து வந்து இன்டராக்டிவ் மீடியா. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலுக்கும் டிஜிட்டலுக்கும் உங்களுக்கு ஓரளவு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் மீடியா இருக்கு இல்லையா, இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாலாம் எல்லாமே இது வந்து ஒரு கம்பெனியோ அல்லது கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குல்ல, கவர்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். கவர்மெண்ட் செக்டார் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்னா ஒரு தினமலர், தினத்தந்தி அப்படிங்கிற ஒரு பேப்பராக இருக்கலாம். மேகசின்ஸ்னா ஆனந்த விரும், குங்குமம் இப்படி இருக்கலாம். புக்ஸ்னா வேரியஸ் புக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அப்படி இருக்கலாம். ப்ரௌச்சர்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியோடைய ப்ரௌச்சர்ஸாக இருக்கும். ப்ராட்காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியோ இருக்குன்னா ஆல் இண்டியா ரேடியோ, ரேடியோ மிர்ச்சி, ரேடியோ சிட்டி, இப்படி சூரியன் எஃப்எம் இப்படிலாம் இருக்கலாம். டிவி அதே மாதிரி உங்களுக்கு சன் டிவி, விஜய் டிவி, ஸ்டார் இப்படி இருக்கும். சினிமா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய ஒரு தயாரிப்பாளருடைய படைப்பாக இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸோ வந்து இதான் ஆப்ரேட் பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் மீடியாவை. பட் டிஜிட்டலில் என்ன ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போது ட்ரெடிஷ்னல் வந்து கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட் செக்டரோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, டிஜிட்டல் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. கம்பெனியும் இருக்கும், கவர்மெண்ட் செக்டர் இருக்கும். மேக்ஸிமம் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது யூஸ் பண்ணுறவங்களையே அதை உருவாக்கவும் செய்வாங்க. இப்போது வெப்சைட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டு தான், ஒரு கவர்மெண்ட் செக்டர் தான் இந்த வெப்சைட்ஸ்லாம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நான் நினச்சா கூட ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியும். இந்த டுட்டோரியலை பற்றி நான் டீட்டெயிலாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு பிளாக் ரெடி பண்ணி நான் என்னுடைய பயண கட்டுரைகள்லாம் நான் எழுத முடியும். நான் அனுபவித்த விஷயங்கள்லாம் எழுத முடியும். ஓகே, அதே மாதிரி தான் சோசியல் மீடியா, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இப்படி எல்லாமே நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். யூசர் ஜென்ரேட்டர் வந்து அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அதிகமாக. ட்ரெடிஷ்னல் மீடியா வந்து ஒரு கம்பெனி அல்லது கவர்மெண்ட் செக்டர் தான் அதை பண்ண முடியும், பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ வெப்சைட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா விக்கிபீடியா, நீங்கள் நம்ம பார்க்க போகிற மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்ஸுமே இன்டர்நெட் யுகம். டிஜிட்டல் வந்து இன்டர்நெட் யுகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்நெட்டில் இருக்க எல்லாமே நம்ம வந்து வெப்சைட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்ஸ் போகிறோம். இப்போ ஜாட்ஜிபிடியில் நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா ஜாட்ஜிபிடிங்கிறது ஒரு யூஆர்எல் கொடுத்து ஒரு டொமைன் கொடுத்து போகிறது. ஸோ அது ஒரு வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. பிளாக்ஸ்னால் ஒரு விஷயத்தை யார் வேணாலும் அந்த பிளாக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி அதில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சோசியல் மீடியா உங்களை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, எக்ஸ், ட்விட்டர், ஃபார்மலி ட்விட்டர், இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபாரத்தில் இன்றைக்கி கண்டென்ட் வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம், அதிகமாகவும் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானுடைய ப்ரைமு, ஹாட்ஸ்டார், ஜியோ ஸ்டார், இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் டைப் ஆஃப் மாஸ் மீடியா. அடுத்து இன்டராக்டிவ் மீடியா மீன்ஸ் என்ன நம்ம சொல்லலாம்னா கேம்ஸ், யூஐயூஎக்ஸ். அதாவது ஒரு ஆப் யூஐஎக்ஸ்ங்கிறது வந்து ஒரு மாஸ் மீடியாவுடைய டைப் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்லி நம்ம வந்து ஒரு இப்போ எல்லாமே வந்து நம்ம ஒரு சோசியல் மீடியா சைட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம இன்டராக்டிவிட்டியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது இதை கிளிக் பண்ணால் இது போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டராக்டிவ் பேஸ்டு, டச் பேஸ்டுக்கு நம்ம இப்போ
இருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இன்டராக்டிவ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம், யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூஎக்ஸை நம்ம பின்னாடி ஒரு கிளாஸாக தெளிவாக நிறையா பார்ப்போம். ஸோ இன்டராக்டிவ் மீடியாவில் நம்ம இருக்கிற மேஜர் டைப் என்ன அப்படின்னா கேம்ஸை சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம மூணாவதாக இருக்கிற மீடியா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மீடியா. இது என்ன ஹைப்ரிட் மீடியானா என்ன அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாவும் டிஜிட்டல் மீடியாவும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் மீடியா. அதாவது ட்ரெடிஷ்னலும் ப்ளஸ் டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து இப்போ மாடர்னைஸ்டு இன்டர்நெட் அது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் வந்து இங்கே ப்ராட்காஸ்ட் மீடியாவும் டிஜிட்டல் மீடியாவில் தான் வரும். ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வேர்ல்டில் 99% வந்து நம்ம ஹைப்ரிட் மீடியாவை தான் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். இப்போது அது என்ன ஹைப்ரிட் அப்படின்னா, இப்போது பிரிண்ட் பேப்பர் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, மேகசின்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ நம்ம தினமலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தினமலர் பேப்பர்லாம் நான் படிச்சுக்கிறேன். விகடன் மேகசின்ஸ் நான் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி விகடனுடைய நியூஸ் பேப்பர்லாம் நான் படிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ புக்ஸ் எல்லாமே புக்ஸாகவே வந்துருச்சு, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம புக்ஸாகவே படிச்சுக்கிறோம். இப்போ ப்ராட்காஸ்ட் மீடியா பார்த்திங்கன்னா இப்போ ரேடியோ எல்லா மொபைல்லையுமே வந்து ரேடியோ இருக்குது. இப்போ ஜியோ டிவிக்கு போனீங்கன்னா ஜியோ டிவியில் வந்து எல்லா சேனலுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஜியோடைய இதுக்கு போனீங்கன்னா ஜியோடைய சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சினிமாவே எல்லாமே வந்து இப்போது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயே அது இணைஞ்சு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இருக்க ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் மீடியாவை எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் வழியாக அக்சஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் டிஜிட்டலாக இருக்கிற விஷயங்கள், அதாவது வெப்சைட்ஸு, பிளாக்ஸு, சோசியல் மீடியாவில் போகிற மீம்ஸு, யூடியூப்பில் போகிற அண்டர்டிப் இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸு, கேம்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம டிஜிட்டலாகவும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டிஜிட்டலையும் ட்ரெடிஷ்னலையும் சேர்ந்து இப்போ நம்ம ஒரே விஷயத்தில் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எல்லாமே அந்த மொபைலுக்குள்ளே வந்து அடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஹைப்ரிட் மீடியாவை நம்ம 99% வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு ஃபீச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம மாஸ் மீடியாவில் 4வது டைப்பாக நம்ம சொல்கிறோம் எமர்ஜிங் மீடியா. இல்லையா, எமர்ஜிங்னா வளர்ந்து வர்ற மீடியா, எதிர்கால மீடியா, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எமர்ஜிங் மீடியாவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஏஐ. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹைப்ரிட் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதாலும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்துக்கு போகலை. இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் நுழைஞ்சு உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ் ஏறி இருக்கேன் அப்படின்னா இப்போ தான் நான் விழுப்புரத்தை தாண்டி போய்க்கிருக்கேன். ஓகே, ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம இப்போ ஏஐயில் போயிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் இன்னமும் நம்ம இந்த மீடியாவுடைய ஸ்ட்ரக்சரையே மாற்றுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீடியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, மிக்சடு ரியாலிட்டி இதெல்லாமே சேர்ந்ததை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே சேர்ந்ததை வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆகுமெண்டட் ரியாலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கண்டென்ட், அது அந்த டிஜிட்டல் கண்டென்ட் வந்து ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு 3D மாடலாக இருக்கலாம். இந்த டிஜிட்டல் கண்டென்ட் வந்து ரியல் வேர்ல்டு மேலே ஒரு ஓவர்லே மாதிரி ஆகும். அதுதான் வந்து நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ போகிமன் கேமெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து அந்த ரியல் என்விரான்மெண்ட்டில் டிஜிட்டல் கிரியேச்சர்ஸ் வந்து ஆடாகிறது தான் நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டி சொல்லுவோம். இப்போ அமேசானுடைய ஆப்பை எடுத்துக்கோங்க, ஷாப்பிங் ஆப்பு. இப்போ அமேசானுடைய ஷாப்பிங் ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டை பார்க்குறீங்க, இப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வாஷிங் மிஷினுடைய ஒரு விர்ச்சுவல் இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய கேமரா அக்சஸ் கேட்கும். நீங்கள் கேமரா அக்சஸ் கொடுக்கும்போது உங்கள் வீட்டை வந்து அந்த இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எங்கே பிளேஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டிஜிட்டலாக விர்ச்சுவலாக நீங்கள் அதை பார்த்துக்கிற முடியும். இதுதான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு போகிறதுக்கு நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஃபில்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில், ஸ்னாப் சாட்லலாம் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபில்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரியல் வேர்ல்டில் அந்த டிஜிட்டல் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிருக்கோம். இதுதான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்னன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விர்ச்சுவலாக இருக்கும். அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து எந்த
விஷயங்களுமே ஓவர்லே ஆகாது. அதாவது ரியல் வேர்ல்டு வந்து இதில் சம்மந்தமே படாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விர்ச்சுவலாக டிஜிட்டலாக தான் ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு விர்ச்சுவல் டூர்ஸ், அதாவது மியூசியம், ரியல் எஸ்டேட், இப்போ பில்டிங்லாம் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்சர்லாம் பண்ணுறாங்கன்னா அதான் நீங்கள் வந்து விர்ச்சுவலாக பார்த்துக்கலாம் ஹெட்செட் மாட்டி. மிக்சடு ரியாலிட்டினா என்னன்னா ரியலும் விர்ச்சுவல் வேர்ல்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆகுமெண்டட் ரியாலிட்டியோடைய அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3D விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம வந்து சோஷியலைஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ்புக் வந்து ஏன் மெட்டா அப்படின்னு சொல்லி மாறினாங்க அப்படின்னா இனிமேல் சோசியல் மீடியாவுடைய ஃபீச்சர் வந்து மெட்டா தான், மெட்டாவர்ஸ் தான். நம்ம வந்து இனிமேல் போவோம் 2D ஸ்க்ரீன்ல இருந்து 3D இன்டராக்டிவ் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். அதுதான் வந்து இன்டர்நெட்டுடைய நெக்ஸ்ட் எவால்யூஷனாக இருக்கும். சோசியல் மீடியாவுடைய நெக்ஸ்ட் எவால்யூஷனாக மெட்டாவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். ஐஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். கூகுளுடைய அலெக்ஸா இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணால் லைட் எரிகிறது, சென்சாரில் கேமரா வந்து திரும்புறது, இதெல்லாம் வந்து நம்ம ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம். ரிமோட் மூலமாக நம்மளுடைய காரை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐஓடி அப்படிங்கிறது ஐஓடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டாவர்ஸ், மெட்டாவுடைய விர்ச்சுவல் ஹெட்செட்டும் அந்த மாதிரி ஒரு அங்கமாக இணைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம வந்து இம்மர்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இம்மர்சிவ் டெக்னாலஜி என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மெட்டாவர்ஸுங்கிறது வந்து ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போகிற ஒரு வெஹிக்கிள் தான் இந்த இம்மர்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மாஸ் மீடியாவுடைய டைப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாஸ் மீடியா டைப்ஸில் ட்ரெடிஷ்னல் மீடியான்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வருது. அதாவது இந்த பிரிண்ட் மீடியா இருக்கு இல்லையா, இதில் இன்னும் ஒரு முக்கியமான மீடியம் ஒன்று இருக்குது. அதாவது பிரிண்ட் மீடியாவில் தான் அது வரும். அது என்னென்னா பில்போர்ட்ஸ். பில்போர்ட்ஸ்னால் என்னென்னா ஆக்சுவலி இது வந்து அட்வர்டைஸிங் பேஸ்டாக வரும். அவுட்டோர் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபோர்வேல போகும்போது, ஒரு பைபாஸில் போகும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அது ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கார் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோடைய பிராண்டடாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னா அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற எண்ணிக்கையே இல்லாத பீப்புள்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய கோர் கான்செப்ட்டு. இதை தான் வந்து பில்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஸ்ட் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பஸ்ஸிலலாம் ப்ராப்பர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆட்டோலலாம் ஒட்டியிருப்பாங்க, அந்த ஆட்டோவை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து டிரான்சிஸ்ட் ஆடு அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே பிரிண்ட் மீடியாவில் சேர்ந்துதான் வரும். போஸ்டர்ஸ் ஓட்டுறது, இப்போ ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இது மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க. மூவிக்கே போஸ்டர் அடிச்சு தான் ஒட்டிக்கிருக்காங்க. பில்போர்டாக இருந்தாலும் சரி, டிரான்சிஸ்ட் ஆடாக இருந்தாலும் சரி, போஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி தான் அதை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவில் வர முக்கியமான விஷயங்கள். போக இதெல்லாம் நம்ம பின்னாடி ஒரு அட்வர்டைஸிங் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். கிராஃபிக் டிசைன்ஸ் பண்ணும்போது இதை நம்ம டீட்டெயிலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துறோம் அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷனுடைய டைப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.